Y2K சமையல். இன்னைக்கு சிக்கன்ல ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் பாப்ஸ்டிக் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த பாப்ஸ்டிக் செய்யறது ரொம்பவே ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இந்த பாப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய சிக்கன் பாப்ஸ்டிக் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கங்க. சிக்கன் பாப்ஸ்டிக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூடவே அதோட ஸ்டிக்கினஸ்க்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாப்ஸ்டிக்கோட டேஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், வாசனைக்காக 3 பல்லு பூண்டு, ஜீரணம் சீக்கிரமாகணுன்றக்காக ஒரு துண்டு இஞ்சி, காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, வாசனைக்கு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, சாஃப்ட்னஸ்க்காக 1 ஸ்லைஸ் ப்ரெட்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஈஸியாக அரைப்படுறதுக்காக தான் நம்ம முட்டையை ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்ச சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட பாப்ஸ்டிக்கோட கிறிஸ்பினஸ்க்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா பாப்ஸ்டிக்கோட மேல் லேயர் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இந்த 2 மாவே அவாய்ட் பண்ணிடலாம். சிக்கன் பாப்ஸ்டிக்கு தேவையான மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பாப்ஸ்டிக்கை ரெடி பண்ணிடலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை கையில் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி தட்டிக்கலாம். கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். வடை மாதிரி தட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சின்ன லாலிபாப் மாதிரி அதை ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண லாலிபாப்பை எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்கில் நம்ம டிப் பண்ணும்போது மசாலா ஸ்டிக்லேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். எக்கில் டிப் பண்ண லாலிபாப்பை கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற பாப்ஸ்டிக் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ரவையோ இல்லைனா பிரெட் க்ரம்ஸோ இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணி நம்ம பாப்ஸ்டிக் செஞ்சோன்னா நம்மளுக்கு 6 பீஸ் பாப்ஸ்டிக் கிடைக்கும். அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப்பை ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயில் போடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணிக்க கார்ன்ஃப்ளேக்ஸ் எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், ஆனால் உள்ளே இருக்க மசாலா வேகாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பாப்ஸ்டிக்கோட கலர் நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் பாப்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பாப்ஸ்டிக்கை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாத சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கிற அந்த சிக்கன் பாப்ஸ்டிக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான சிக்கன் பாப்ஸ்டிக் செய்யறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Y2K சமையலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.